ஃபைனான்ஸு அது இது வாங்கிட்டு ரொம்ப சிரமத்தில் தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. பன்னீர்செல்வம், ஏமுருப்புதூர். 40 வருஷமா இருக்கு. பேக் தைக்கிறது, செருப்பு தைக்கிறது. மொதல் வந்து பார்த்தீங்கன்னா கடை எல்லாமே தனித்தனியாக இருந்தது. அப்புறம் நகராட்சிங்கெல்லாம் இப்படி தனித்தனியாக வைக்கக்கூடாது, எங்களை எல்லாமே ஒரே லைனாக போட சொல்லிட்டாங்க. ஒரே லைனாக போட்டனால எங்களுக்கு வர்ற வேலை எப்பவுமே வந்துட்டு தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க கஞ்சி குடிக்கிறதுக்கு ஒரு அளவுக்கு ஏதோ வருமானம் போகுங்கிற அளவுக்கு வருது. ஃபைனான்ஸு அது இது வாங்கிட்டு ரொம்ப சிரமத்தில் தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. நிரந்தரமான சம்பளம் இவ்வளோன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு 200 வரும், 300 வரும், 500 வரும். இந்த இடத்துல 30 வருஷமா இருக்கும். இதுக்கு முன்னாடியெல்லாம் வேலை தொழில் பார்த்துருந்தேன். நெசவு தொழில் பார்த்தா அது இல்லை. கொஞ்சம் பவர்லம் வந்தனால அது போயிடுச்சு. கைத்தறி முன்ன மாதிரி கிடையாது. இது சுலபமான வேலை, அது வேலை ஜாஸ்தி. அப்போ அன்னைக்கு காலகட்டத்துக்கு அது முக்கியம், இன்னைக்கு காலகட்டத்துக்கு இதுதான் முக்கியம். அரூரில் இப்போ இனி வார காலகட்டத்துக்கு 10 ஒரு நாளைக்கு 600 கிடைக்கும், 700 கிடைக்கும். சீசனில் கொஞ்சம் நல்லா இருக்கும். சீசன் முடிஞ்சிச்சுன்னா கோல்ட் சீசன் முடிஞ்சவங்க வேலை கிடைக்கும். புதுசாக வர காட்டி எங்கே கற்றுக்குறாங்க. ரெகுலராக வாடிக்கையாக வர்றவங்க நம்மகிட்டே தான் வர்றாங்க.